பெற்றோர்களோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட இந்த காதல் ஜோடி காவல் நிலையத்துல பாதுகாப்புக்காக தஞ்சம் புகுந்திருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு நிலவை இருக்கு. எங்க நடந்துச்சு இந்த சம்பவம், வாங்க பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி பந்தாரப்பள்ளி பகுதியை சேர்ந்த தினேஷ்குமாரும் ஆம்பூர் அடுத்த சாலைக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஜீவிதா அப்படிங்கிறவங்களும் கடந்த 6 மாதங்களா காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. 2 பேருமே அவங்க பெற்றோர்கள் கிட்ட தாங்கள் காதலிச்சுட்டு வந்த விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறதா கூறப்படுது. இதுக்கு இரு தரப்பினர்கிட்ட இருந்தும் சம்மதம் தெரிவிக்காத நிலையில 2 பேருமே பெற்றோர்களோட எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியே வந்து ஆந்திரா பகுதிக்கு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. பாதுகாப்பு கேட்டு நாட்ராம்பள்ளி காவல் நிலையத்துல காதல் ஜோடி தஞ்சம் புகுந்திருக்கிறதாவும் கூறப்படுது. இதுக்கப்புறமா நாட்ராம்பள்ளி காவல்துறையினர் அவங்க பெற்றோர்களை அழைச்சு 2 பேருமே மேஜர்னு சொல்லி சமரசம் பேசி அனுப்பி வச்சதா சொல்லப்படுது. இதனால நாட்ராம்பள்ளி காவல் நிலையத்துக்கு முன்னாடி பெரும் பரபரப்பு நிலவி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க இவரு அந்த காலத்துல இருந்த பள்ளிக்கூட சீருடைய அணிச்சிட்டு இங்க வந்திருக்காரே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவரு முன்னாள் மாணவர்கள் சந்திப்புல இப்படி பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கறதுக்காக அப்போதைய பள்ளிக்கூட சீருடைய அணிச்சிட்டு வந்திருக்காரா. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை வின்சென்ட் சாலையில நல்ல ஆயன் உயர்நிலை பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில 1990-91 காலகட்டத்துல 1ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச மாணவர்களுக்கான முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடந்திருக்கு. இதுல பல்வேறு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒருத்தர் சந்திக்கிறாங்களாம். அதனால இதுல யார் அவங்க இவங்கன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் மாறிட்டாங்களாம். பழைய நினைவுகளை ரொம்பவே சந்தோஷத்தோட எல்லாருமே பகிர்ந்திருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் வித்தியாசமா இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல அரசு பள்ளியினுடைய சீருடை இருந்தது இல்லையா, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட், அந்த மாதிரியான ஒரு ஆடையை தான் இங்க ஒருத்தர் அணிஞ்சிட்டு வந்திருக்காரு. அதாவது வெள்ளை சட்டை காக்கி ட்ரவுசரை போட்டுட்டு மேடைக்கு வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இதை பார்த்து அங்க இருந்தவங்க ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா அப்படியே பழைய நினைவுகளை கொண்டு வர மாதிரி இது அமைஞ்சிருந்திருக்காம். அதை தொடர்ந்து ஆசிரியர்கள் தங்களுடைய முன்னாள் மாணவர்களை பத்தி வாழ்த்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சியில கோவை மாநகரனுடைய துணை காவல் ஆணையாளர் சரவணன் அவர்களும் பங்கெடுத்துக்கிட்டாரு சிறப்பு விருந்தினரா. முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிறைய சமூக பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இங்க மேடையில பேசியிருந்திருக்காரு. இப்படி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல நிறைய சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.